முப்பெரும் விழாவாக புதிதாக சென்னையை 4 மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு. நம்மளது கிழக்கு மாவட்டமாக பிரித்து இன்னைக்கு முதல் கூட்டமாக நடத்திட்டு இருக்கோம். இங்கே வந்திருக்கோம் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. இப்போ நம்மளுடைய அடுத்தடுத்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பல்லாவரத்துல இருந்து நம்ம சங்கம் ஒன்னாவே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சமுதாய மக்கள் அனைவரும் ரொம்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அதை இப்போ எல்லாருமே உணர்ந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்ல எல்லாருமே வர்றாங்க. அதுல முதலா நமக்கு இங்க பல்லாவரத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா நன்றியை சொல்லணும். எல்லாரும் ஒரே இதுல ஒரே வலிமையோட இருக்கணும் தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதை முதல் துவக்கமா இங்கிருந்து துவக்கியிருக்கோம். அதை தமிழ்நாடு ஃபுல்லாவே செயல்படுத்தி ஐயா அவர்கள் மேலும் சிறப்பாக செய்வாங்கன்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம், நம்புவோம். மிக்க நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு தலைவர் பேச போறாங்க, இன்னும் பொருளாளர்லாம் பேச போறாங்க. நீங்க நிறைய உறவுகள் இங்க சந்திச்சிருக்கீங்க, அதனால பேசிட்டு இருக்கீங்க, தப்பு கிடையாது. அவங்க பேசுறதை கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா மகளிர் அணி தலைவர் பேசினாங்க, யாரும் காது கொடுத்து கேட்ட மாதிரியே தெரியல. ஏன்னா எங்கேயோ இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க உங்களுக்காக வரோம். கண்டிப்பா இந்த ஒரு 5 நிமிஷம் யாரும் இங்க ரொம்ப நேரம் பேசுறது இல்ல, அதை கொஞ்சம் கேட்கணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அது கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes கேளுங்கன்னு சொல்லிட்டு, கிழக்கு மாவட்டமா இதை அறிவிச்ச உடனே நடத்துற முதல் பொதுக்கூட்டம் இது. உண்மையிலே இந்த பொதுக்கூட்டம் ஒரு அரசியல் கட்சியில நடக்கிற பொதுக்கூட்டம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இந்த சங்கங்கள்லாம் இணையணும்னு இங்க வெளியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் போட்டு நடத்திட்டு இருக்கோம். நம்ம ஐயா ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு சத்தம் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க எல்லா வட்டங்களையும் இணைச்சிட்டு இருக்காங்க. இந்த வட்டங்களோடு இங்க இதே வந்திருக்கிற பல்லாவரம், வேளச்சேரி வட்டங்களுக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த தாய் உள்ளத்தோட எப்பயும் உங்களை ஏத்துக்கிறதுக்கு தமிழ்நாடு பார்க்க குல சங்கம் காத்து கொண்டு இருக்கிறது. பார்க்க குல சங்கம் என்னைக்குமே எல்லாருக்கான விடிவெள்ளியாகவும் விளக்காகவும் தான் இருந்திருக்கு இது வரைக்கும். அதே போல தொடர்ந்து நடக்கும். நம்ம சொந்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், குழந்தைகளை சமுதாய எண்ணத்தை ஊட்டி கொஞ்சம் வளர்த்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிறைய எதிர்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. இந்த குழந்தைகள் கண்டிப்பா எப்படி கல்வியில இருக்காங்களோ அதே போல நல்லொழுக்கத்திலையும் இந்த சமுதாயத்துக்காகவும் தனிப்பட்ட தங்களுக்காக உழைக்கணுங்கிறத வேண்டுகோளா வச்சுட்டு வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய முப்பெரும் விழாவிற்கும் பொதுக்குழுவிற்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு சிவகாஞ்சி உடையார் அவர்களே, மாநில தலைவர் ஐயா பாண்டுரங்க உடையார் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம் சொந்தங்களே, இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நம்முடைய சொந்தங்களே, வேளச்சேரி வட்டம், பல்லாவரம் வட்டத்திலிருந்து இணைந்து செயல்பட வந்திருக்கின்ற உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நான் ஒன்று சொல்ல போறேன். இந்த குழந்தைங்கள்லாம் இருக்கீங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்கல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்டா இருங்க, சத்தம் வரக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் பேசுற பேச்சில இருந்து 3 கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான பதில் நீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், வேற யாரும் இல்ல. குழந்தைங்க எல்லாம் கவனமா கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு உண்டு. பரிசு வேணும்ல, உங்களுக்குலாம் வேணும்ல. அப்போ நான் பேசுறத கவனிச்சீங்கன்னா அந்த பேச்சில் இருந்து ஒரு 3 கேள்வி கேட்பேன். சரியா? யாரும் பேசாம கேட்கணும். தமிழ்நாடு பார்க்க உள்ள சங்கத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு சென்ற மாதம் இங்கே பெசன்ட் நகர்ல நடந்தது. நீங்க எல்லாம் கலந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நிறைய தீர்மானங்கள் நாங்க
நிறைவேற்றியிருக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா, இந்த 26 வந்து சென்சஸ் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆயத்தம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய பார்க்ககுல மக்கள் என்ன தகவலை அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்றால், தயவு செய்து நத்தமான், மலையமான், சுருதிமான் அப்படிங்கறத தெளிவா அவங்களுக்கு சொல்லி, ஒரே இது பார்க்கவ குளம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வரணும். அது அப்பதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக காட்ட முடியும். சென்சஸ் எடுக்கும்போது தயவு செஞ்சு இதை நீங்க குறிப்பிடணும். இதுல இந்து கிறிஸ்டியன் தனித்தனியாகவும் நீங்க சொல்லி அதை பதிவிடணும்னு நான் கேட்கிறோம். இது வந்து ஒரு தீர்மானமாக நாங்கள் போட்டிருக்கோம். இந்த புக்கில் எல்லா தீர்மானம் வந்திருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். அடுத்ததா இந்த மாணவிகளுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு நல்ல சிறப்பா அவங்கள வந்து கௌரவிக்கணும், அவங்கள நல்லா படிக்கணும், அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக பரிசு தொகையெல்லாம் வந்து பன்மடங்கு உயர்த்தணும். அதாவது 2000 ரூபாய் முதல் பரிசு கொடுத்துக்கிட்டு இருந்த வருஷம் போய் இந்த ஆண்டு 25,000 ரூபாய் முதல் பரிசு. ஒரு 10ஆம் வகுப்புலையும் சரி, 12ஆம் வகுப்புலையும் சரி, சிபிஎஸ்இ தனியாக, ஸ்டேட் போர்டு தனியாக முதல் பரிசு ரூபாய் 25,000-உம், 2ஆம் பரிசு 15,000-உம், 3ஆம் பரிசு 10,000-உம் கொடுத்தோம். இதை எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, வேந்தர் அவர்களும் தலைவர் அவர்களும் இதை ஆலோசித்து இந்த பரிசு தொகையை நாம் அதிகப்படுத்தி மாணவர்களையும் மாணவிகளும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னார்கள். அதன்படி மொத்தம் 6 லட்சம் ரூபாய் வரை பரிசு தொகையாக கொடுத்தோம். எனவே இந்த வட்டத்திலிருந்து, இந்த சென்னை கிழக்கு கிழக்கு மாவட்டத்திலிருந்து அதிக மாணவ மாணவிகள் அடுத்த ஆண்டு பரிசு பெறுவதற்கு வர வேண்டும் என்று நான் உங்களை வரவேற்கின்றேன். நீங்க அதுக்காக நான் வந்து நல்ல ஒரு கடின உழைப்பை நீங்கள் கொடுத்து அதிக மதிப்பெண்களை பெற்று அந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்க வரணும். அது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவர் சிஏ பாஸ் பண்ணியிருக்காரு இந்த வருஷம். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எப்படின்னா, நான் வந்து சிஏ பாஸ் பண்ணி 33 ஆண்டுகள் ஆகிறது. 33 வருஷமா நான் வந்து சென்னையில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாஸ் பண்ண போது நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழகம் முழுவதுமே வெறும் 6 பேர் மட்டுமே பாஸ் பண்ணியிருந்தோம். வெறும் 6 பேர் தான் சிஏ பாஸ் பண்ணது, வெறும் 6 பேர் தான் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு ஆனா இந்த 30 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு இப்ப 20 பேர் 25 பேர் தான் இருக்காங்க. ஒரு சிஏ பாஸ் பண்ணவங்க ஒரு 25 பேர் தான் மேக்சிமம் இருப்பாங்க. ஏன் இந்த சிஏ படிப்புக்கு யாரும் வரதில்லை, என்ன காரணம் அப்படின்னா, அது கஷ்டம்னு அது ஒரு ராங்கான ஒரு இதை ஏற்றி வச்சிடுறாங்க. அதனால யாரும் இது வர்றதுக்கு பயப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. முறைப்படி சிஸ்டமேட்டிக்கா பிளானிங்கா படிச்சீங்கன்னா, உங்க குழந்தைங்களை படிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். குறிப்பாக பெண்களுக்கு இது நல்ல அருமையான ஒரு சிஏ கோர்ஸ்ங்கிறது நல்ல ஒரு சிஸ்டம். இதை நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் சொன்ன இப்ப கேள்விக்கு வரப்போறேன். நான் யாராவது தெரிஞ்சவங்க மட்டும் ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், யாரும் வேற யாரும் சொல்லிக் கொடுக்காதீங்க. இந்த சென்ற பொதுக்குழுவிலே மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். முதல் பரிசு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னேன், சொல்லுங்க. முதல் பரிசு 25,000. 2ஆம் பரிசு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னேன், சொல்லுங்க 15. வாங்க. மூன்றாம் பரிசு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னோம், வாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து இந்த ஆண்டு இந்த
பொதுக்குழுவிலே மொத்தமாக மாணவர்களுக்கு எவ்வளவு பரிசு கொடுத்தோம் மொத்த தொகை அப்படி நான் சொன்னேன் பேசும்போது. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. 6 லட்சம். வாங்க வாங்க, 2 பேரும் வாங்க. என்ன பண்ணணும்? நன்றி. நான் ஆக்சுவலி இது எதுக்காக நான் இந்த பரிசு கொடுக்கணும்னு சொன்னா, பேசுறத கவனிக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாணவர்கள் மத்தியில இந்த பரிசு தொகை மனசுல பதியணும், நீங்க வாங்கணுங்கிற ஒரு எய்ம் உங்களுக்கு வரணும், அடுத்த ஆண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்க உங்க மனசுல பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். நான் இன்னும் மற்ற கருத்துக்களை எல்லாம் மாநில தலைவர் அவர்கள் பேசுறதுனால எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது மாநில தலைவர் ஐயா திரு பாண்டிரங்கன் உடையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை திரு ஏ பெருமாள் உடையார் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சென்ற மாதம் தமிழ்நாடு மருத்துவ சங்கத்தின் செயற்குழு பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானத்தின்படி சென்னை பெருநகர நகரத்தில் இதற்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், வட சென்னை, தென் சென்னை என்று இருந்ததை சென்னை கிழக்கு மாவட்டம், சென்னை மேற்கு மாவட்டம், சென்னை வடக்கு மாவட்டம், சென்னை தெற்கு மாவட்டம் என்று பிரித்து தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த வகையில் இன்று இந்த விழா நடத்தக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய உதய சூரியனாக விளங்கக்கூடிய சிவகாஞ்சி உடையார் அவர் தலைமையேற்றிருக்கும் சிவகாஞ்சி உடையார் அவர்களே மற்றும் என்னோடு தலைமை பொறுப்பில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பத்மநாபன் உடையார் அவர்களே, நிலவு முத்துகிருஷ்ணன் அவர்களே, இந்த வட்டத்தை சேர்ந்த மாநில செயலாளர் அன்பு செல்வனுடையார் அவர்களே, இளைஞரணி அமைப்பாளர் செந்திலுடையார் அவர்களே, மாநில மகளிரணி தலைவி நந்தினி ராஜேந்திரன் அவர்களே, இப்பொழுது உங்களுக்கு கொடுத்த பார்க்கவன் மலர் ஆசிரியரும் இணை செயலாளரும் 3 கடலும் சங்க வைக்கின்ற விழாவாக இதை எடுத்துக்கோள் காட்டிய நிலவு முத்துகிருஷ்ணன் அவர்களே, இந்த மாவட்டத்தில் சென்னை கிழக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய மண்டல தலைவர் ராஜநடராஜன் அவர்களே, மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் இளஞ்செழியன் உடையார் அவர்களே,
இந்த மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் காசி விஸ்வநாதனுடைய அவர்களே, கௌரவ ஆலோசகர் முனைவர் சோமு உடையார் அவர்களே, சோழிங்கநல்லூர் வட்டம் கௌரவ தலைவர் வெற்றி செல்வன் உடையார் அவர்களே, சோழிங்கநல்லூர் வட்ட செயலாளர் அன்பழகன் உடையார் அவர்களே, பொருளாளர் பாரதி உடையார் அவர்களே, நன்றி உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கின்ற நான் வந்ததிலிருந்து ஒரு நிமிடம் கூட தன் உழைப்பை செய்து கொண்டே இருக்கின்ற மனோகரனுடையார் அவர்களே மற்றும் உள்ள சொந்தங்களே, இன்று நம்மோடு இருந்து சில காரணங்களால் சற்று விலகி இருந்து இன்று நம் பொதுக்குழுவில் எடுத்த முடிவின்படி பொதுக்குழு உறுப்பினராக இருந்து முன்னேற்ற சங்கத்தில் இருந்த 264 பேர்கள் மற்றும் பார்க்குள்ள சொந்தங்கள் அனைவரும் ஒன்றாக தமிழ்நாடு பார்க்குள்ள சங்கம் என்ற நூற்றாண்டு கண்ட சங்கத்தில் இருந்து செயல்படுவோம் என்ற தீர்மானம் நிறைவேற்றியதற்கு இணங்க இந்த முதல் மாவட்ட நிகழ்ச்சி, இந்த மாவட்ட நிகழ்ச்சியில நமக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். வேளச்சேரி வட்டமும் பல்லாவரம் வட்டமும் இன்று நம்மோடு இங்கு இணைந்துள்ளார்கள் என்பதை கரவொலி எழுப்பி நாம் கேட்டுக்கொள்வோம். அதே மாதிரி ஐஜேகேவில் இருந்த நண்பர் வந்து இங்கு கலந்து கொண்டுள்ளார்கள். கட்சி நமக்கு வேற்றுமை அல்ல. எந்த கட்சி எல்லோரும் திமுகவில் இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், ஐஜேகேவில் எதில் ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு பார்க்கிறவர்கள் சங்கம் என்றால் நம் தமிழ்நாடு பார்வை சங்கம் ஒன்றுதான் என்ற பார்க்கவன் என்ற உணர்வோடு எல்லோரும் செயல்படுவோம். இதுக்கு ஒரு அடித்தளமாக இந்த கிழக்கு மாவட்டம், சென்னை கிழக்கு மாவட்டம் இந்த விழாவை ஏற்படுத்தி இப்படி நண்பர்களை, உறவுகளை இங்கு வந்து கலந்து கொள்ள செய்தமைக்கு மனதார சிவகாஜி உடையார் அவர்களையும் சோழிகள் தலைவர் உள்பட அனைத்து பொறுப்பாளர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன். பொதுக்குழுவில் ஏற்பட்ட நிகழ்வுபடி ஒவ்வொரு மாவட்ட சங்கமும் அவரவர்கள் பகுதியில் பொதுக்குழுவை கூட்டி பொறுப்பாளர்களை மறுபடியும் இல்லாத நிலையை உருவாக்காமல் புதிய பொறுப்பாளரை இணைத்து முன்னேற்ற சங்கத்தில் இருந்தவர்கள் வந்தால் அவர்களுக்கும் பகிர்ந்தளித்து அந்தந்த மாவட்ட தலைவர்களே மாவட்ட பொறுப்புகளை கொடுத்து சமன் செய்து தமிழ்நாடு பார்வையை வலுப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த வகையில எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுவது என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வந்துள்ள பல்லாவரம் வேளச்சேரி வட்ட பொறுப்பாளர்களை சிவகாந்தி அவர்கள் கலந்து ஆலோசித்து அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்புகளை வழங்க வேண்டும். அப்படி வழங்கி இணைந்தால்தான் அதனுடைய செயல்பாடு நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பொதுக்குழுவில் ஒரு 4 செயல் தலைவர்களை போட வேண்டும் என்றும், மண்டல மாநாடுகள் நடத்தி இல்ல மாவட்ட மாநாடுகள் நடத்தி, மாவட்ட பொதுக்குழு இல்ல மண்டல மாநாடு நடத்தி பதவிகளை கொடுப்பதற்கு தலைவருக்கு பொதுக்குழுவில் அனுமதி அளித்துள்ளது. அந்த வகையில இது ஒரு மாவட்ட
மீட்டிங்காக இன்றைக்கு நாம் ஆரம்பித்துள்ளோம். அதுதான் உதயசூரியன் என்று பெயர் வைத்தேன். கிழக்கு மாவட்டம் என்றது உதயசூரியனை ஒத்திட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து 9/8 மதுரை காளையார் கோவில் மதுரை மண்டல மாநாடு மிக சிறப்பாக நடக்க உள்ளது. அங்கு அவர்கள் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு 5000 பேர் வரும், வேந்தர் கண்டிப்பா வரணும், நீங்க எல்லாம் தலைமையிலிருந்து வரணும் வேண்டுகோள் வச்சுக்கிறாங்க. வேந்தர் கட்டுப்பட்டு வரன்னு ஒத்துக்கிறாரு. அந்த வகையில நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க, தெரிஞ்சுக்கணும். இங்க எதிர்பார்க்கணும் அத்தனை பேரும் காளையார் கோவில் சுத்தப்பட்ட மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். 9/8 முடிந்தவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நம் பார்ப்பன சகோதரர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தஞ்சையில் அடுத்த மண்டல மாநாடு நடக்க உள்ளது. தேதி இன்னும் முடிவாகவில்லை, வேந்தரை கேட்டுள்ளார்கள். அதற்கு அடுத்து நான் இந்த காஞ்சி மாவட்ட தலைவருக்கும் இங்க மேற்கு மாவட்ட தலைவராகிய இளஞ்செழியன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். சென்னையிலும் ஒரு மண்டல மாநாடு நடத்த வேண்டும். இந்த மண்டல மாநாடெல்லாம் ஏன் இந்த டிசம்பருக்குள்ள நடத்தணும்னு பொதுக்குழுவே பேசிட்டு இருக்கிறோம். அதை கவனிக்கணும். நீங்க தேர்தல் வரும் முன் நம்முடைய ஸ்ட்ரென்த் அந்தந்த ஏரியாவில் நம்ம இருக்கிறோம், இவ்வளவு கூட்டம் இருக்கிறோம், இவ்வளவு பொருள் உறவினர்கள் இருக்கொண்டா இருக்கிறாங்கன்றத அரசியல் கட்சிகளுக்கு எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த மண்டல மாநாடு இல்ல மாவட்ட பொதுக்குழு. அந்த வகையில சென்னையில நடத்த முனைவர் இளஞ்செழியனும் சிவகாஞ்சியும் அடுத்த 2 தலைவருக்கு நான் பேசுறேன். பொதுவாக நான் சட்டத்தில் நடத்துறதுக்கு பல முறை கேட்டுக்கிறேன், ஆனா யாருக்கும் அதுல விருப்பம் இல்லை. சிவகாஞ்சி கூட இந்த பதவி வைக்கிற போது கேட்கும் போது இல்லைங்க வேற இடம் பிரயாணி போடுற மாதிரி இடம் இருந்தா நான் கூட்டத்தை சொன்னாரு. லூர்துசாமி இதுதான் சொன்னாரு. ஆகவே நீங்கள் 4 பேரும் சேர்ந்து மண்டல தலைவர் உட்பட ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். ஒரு 3 மாத காலத்திற்குள் ஒரு மண்டல மாநாடு ஒரு 5000 பேர் நம்ம கூட்டணும். முதலாளா நீங்க தான் இருக்கணும். விஸ்வநாதன் எழுந்திருக்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இங்க வாங்க. செந்தில், நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா லூர்துசாமி பாரதியை கூட்டி பேசி தயவு செய்து இல்ல, நான் ஒரு மாவட்டத்துக்கு 50,000 கொடுக்கும் பொதுக்குழுவே சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு கூட நான் 50,000 கொடுத்துட்டு இருக்கிறேன். தெரியாத ஏமாந்த 2வது தடவை எடுத்திருந்தேன். ஆனா என்னை ஏமாத்துல பெருமாளுடைய திருப்பி கொடுத்துட்டாரு. நாளைக்கு அங்க கூட சிவகங்கை கூட 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன் 4 மாவட்டத்துக்கும். எனக்கு சொல்றபடி சென்னைக்கு நீங்க கூட்டத்தை ரூபாய் பற்றியே கவலைப்படாதீங்க பிளீஸ். நீங்க 4 பேர் சேர்ந்து நம்ம பாகுபாடு எதுவும் வேண்டாம், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். நம்முடைய ஸ்ட்ரென்த் காமிக்கணும்னா சேலத்துல ஒரு மண்டல மாநாடு நடத்தினாரு வைத்தியலிங்கம், நல்லா பண்ணாரு. அப்போ கூட அது கூட உதவி பண்ண, அது கூட பொதுக்குழு என்று சொன்னார். நீங்க எனக்கு அது 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னு. பணம் ஒரு பெருசே இல்லை, மனசுதான் காரணம். அதனால இந்த சென்னைய மதுரையை விட நீங்க அதிகமா பண்ணுவீங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மதுரையில ரொம்ப பயங்கரமா பண்ண போறாரு சொன்னாங்க. ஸ்டாலின் 2 பேரும் சொல்லிட்டாங்க 5000 பேர் கண்டிப்பா நாங்க கூட்டோம், இடம் தான் பத்தல, வெளியில ஷார்ப்யார்ட் போட போறேன்னு சொல்லிக்கிறார். காளையார் கோவில்ல தான் மீட்டிங் 9/10 9/8. அதனால நீங்க அதுக்கெல்லாம் நீங்க வரணும். 2 பேரும் எல்லாரும் வாங்க.
நீங்க அதை நோட்டம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சென்னையில என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க. நீங்க நான் பாரதிட்டு பேசுறேன், நூத்திட்டு பேசுறேன், இங்க வந்து தலைவர் இளைஞரும் சரி காஞ்சியும் சரி எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து எப்படி அங்க செய்யறாங்கன்னு நம்ம செய்ய ஒரு பார்த்துட்டு நம்ம இதை பயன்படுத்தி ஒரு 5 இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு எலெக்ஷன் டிசம்பருக்குள்ள அதை முடிச்சோம்னா நீங்க அப்புறம் எலெக்ஷன் ஓட்டுக்கு சீட்டுக்கு கேட்கறதுக்கெல்லாம் வழிவகை இருக்கும். இதுல ஐஜேகே வேற இல்லை. நான் பூ சொல்றேன், எல்லாம் பார்க்க தான். இது ஐஜேகே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல. நானும் இருந்து பத்மநாபன் சார் இருந்து கையெழுத்து போட்டது தான் ஐஜேகே. 25 பேர்ல நாங்க 2 பேர் இங்க இருக்கிறோம் கையெழுத்து போட்டவங்கள. வைத்தியரும் ஒரு கையெழுத்து போட்டாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளும் இருந்த உடன்பாடுதான். சில காரணங்களால மன வருத்தங்கள் வந்தது. ஆனா நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கிறோம். இன்னைக்கு அதுல இருந்தவங்க வெளியே வந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் வேணாம், எல்லாம் ஒன்னா சேரலாம், ஐஜேக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஐஜேக்கு யாருனாலும் ஓட்டு போடணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் நம்ம ஜாதிக்கார் எங்க நின்னாலும் ஓட்டு போடுவோம். இந்த பொதுக்குழு அதான் நம்மளுக்கு தீர்மானம். ஒற்றுமை முதல்ல இருந்துக்கணும். இதுல வந்து பிரிவு இருக்கக்கூடாதுன்னா அந்த பொதுக்குழு நம்பரு நான் சேர்த்தேன். அந்த பொதுக்குழு நம்பர் தான் மாவட்ட வாரியா லிஸ்ட் கொடுத்துட்டு அதன்படி அவங்கவுங்க செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இணைப்பு முடிஞ்சு போச்சுன்னு என்னுடைய கருத்து. நான் எல்லாத்துக்கும் சரி, நான் இப்போ விஸ்வநாதன் பத்திரிகை போட்டாரு. அந்த பத்திரிகையில் அது இதுனாரு, எல்லாரையும் போடு, யாரையும் விட வேணாம். அதாவது ஒரு சிலர் பதவியிலே இல்லாதவங்களாம் கூட கேட்டார், 4 பேர் போடுங்க. தீபா ரோஸ் அம்மா இல்லையா போடு, அதை பத்தி என்ன இருக்கு, கல்வித்தொகை தராங்க, மாற்றி வர மாட்டாரு, அவங்க அந்த அம்மா பேர் போட்டுக்க, ஏகே ராமன் பேர் போட சொல்ல போட்டுக்க. யாரு நம்ம சமுதாயம் என்னன்னா, இதுல என்ன கட்சியில நம்பர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. யாரு வந்தாலும் பத்திரிகையில போடு, வர்றாங்கன்னா அவங்களால 10 பேர் வரட்டும் அப்படின்ற கொள்கையில் தான் இப்ப நம்ம வந்து இந்த முதல் காஞ்சி மாவட்டத்தை கிழக்கு மாவட்டமா இன்னைக்கு உங்க எதிர முன்னிறுத்திக்கிறோம். இது வந்து வெற்றி பெறணும். உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி கிழக்கு உதிக்கிற சூரியன் மாதிரி இந்த தமிழ்நாடு பார்ப்பவர் சங்கம் எல்லா மாவட்டத்துக்கும் ஒளி கூட்டணும். இந்த தூதுல இந்த நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா தொகுத்து கொடுத்தீங்கன்னா இப்ப பொதுக்குழு போட்ட மாதிரி இதுக்கு ரொம்ப பிளான் பண்ணுவோம் போடுவோம். இது ஒரு எடுத்துக்காட்டு. அது உங்களுக்கு காஞ்சி தலைவருக்கு பெருமை. மண்டல தலைவர் வாயே பேச மாட்டாரு, ஆனா செயல்படுவாரு. பணம் கேட்டா கொடுத்துருவாரு. போடும் ராஜராஜன் சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க. மண்டல மாநாடு 2 மண்டலமும் சேர்ந்து நடத்துறீங்க. சென்னையில ஒரு மாபெரும் விழா. சென்னையில் ஒருங்கிணைந்த மண்டலமா எப்படி? ஆமா, ரைட். அதனால சொல்லிட்டாரு, தவற மாட்டாரு. அத நடைமுறைப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாதி சான்றுலாம் அது 26க்கு பிறகுதான் வரப்போகுது. இப்ப எதுவும் அவங்க கணக்கெடுக்க போறது இல்லை. ஜாதி கணக்கெடுப்பு 26 தானே எடுக்க போறான். 26 தான் ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க போறேன்னு சொல்லிக்கிறான் சென்ட்ரல். அப்படி வந்தால் எல்லாரும் தமிழ் பார்க்க பேரை போட்டு எந்த உட்பிரிவு கரெக்டா எழுதணும். ஏன்னா நீங்க உட்பிரிவு மட்டும் எழுதிட போறீங்க. நான் உடையாரும் கொடுத்துடக்கூடாது, மோப்பராரும் கொடுக்க கூடாது, நயினாரும் கொடுத்துருவீங்க. அதை பார்க்க உலகம் போட்டு பிராக்கெட்ல நம்மளுடைய ஜாதியை குறிப்பிட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிள் கிடைக்கும். மொத்தத்து டோட்டல்ல ஒன்னா வரும். அதை கடை படிங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகள்லாம் பிரைஸ் பத்தி சொன்னார் பொருளாளர். வேண்டல் வந்து அதான் அதை 10 மடங்கு ஏற்றணும் இந்த வருஷம். எங்களால முடியாது எப்படின்னு கேட்டோம். இல்ல முடியும், கொடுக்கலாம். அதாவது ஒரு பசங்களுக்கு சும்மா 1000-2000 கொடுத்து ஊக்குவிக்கிறத விட அவங்களுக்கு பெரும் தொகையை கொடுத்து ஊக்குவிக்கிறது தான் பேச்சு. பேசுறீங்களா? இல்ல எதுல மாற்று சங்கமே இல்ல, எல்லாம் நம்ம சங்கம். பிளீஸ் எல்லாம் பார்க்கவே உடையாரு
லைனா கூப்பிடுறாரு, அவ்வளவுதான். இதுல வந்து மாற்று சங்கம் இல்ல, எல்லாம் ஒரே சங்கம். ரைட். ஆகவே இப்ப வந்தவளை கொஞ்சம் கௌரவிச்சிருங்க. சரி, பேசி முடிச்சிருங்க. அது மாதிரி இந்த ராஜ்யாதி கணக்கெடுப்புக்கு வாங்க. இப்ப எல்லோரும் இந்த மண்டல மாநாடு மாவட்ட பொதுக்குழு நடத்துறதுக்கு எல்லாருடையும் தொடர்பு கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு திடீர்னு இந்த நான் தான் இந்த இவர் முதல்ல இது மட்டத்தினுடைய இதுதான் மீட்டிங் போட்டாரு ஆளுங்க. ஆனா இதே பொதுக்குழுவா நடத்திடலாம், மாவட்ட பொதுக்குழுவா நடத்திடலாம்னு சொன்னேன். அந்த மாவட்ட பொதுக்குழு அடுத்தபடியா நடக்கும்போது பெரிய இடத்துல நடத்துறதுக்கு சிவகாஞ்சி வழிவகுத்துக் கொள்வார். அதே மாதிரி இவரும் அந்த வழி வகுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். காசி விஸ்வநாதன் இத எல்லாரும் இப்போ கூட்டு முயற்சியா சென்னை மண்டல மாநாடு ஒரு பெருசா நடத்துறதுக்கு முயற்சி எடுங்க. செலவு பத்தி கவலையே படாதீங்க. நீங்க எங்கன்னு ஏற்பாடு பண்ணுங்க, பிரியாணியும் போட்டுருங்க, லோன் கோரி. அது இல்ல, அதுதான் விரும்புறாங்கன்னா அது வந்து எல்லோர மனசு எதுவும் அதான் காரணம். இது வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இடம் பார்த்துக்கலாம், இடம் கிடைக்கும். அதுக்கு ஏற்றது சிவகாஞ்சி பார்ப்பாரு, எல்லாரும் பார்ப்பாங்க. இல்ல ஓப்பன் ஏரியாவோட பார்த்துடலாம், அது மாதிரி செலவு பண்ணிடலாம். ஆனா ஒரு பெரிய கூட்டத்தை போட்டதுக்கு முயற்சி எடுத்து கேட்டுக்கொண்டு இந்த ஒற்றுமையை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். வந்துள்ள நண்பர்களையும் அவர்களால் இன்னும் பல பட்டம் கிளைகளையும் ஒன்றிணைப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த செயல்பாட்டுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் எனக்கு பொதுக்குழுவில் கொடுத்துள்ள உரிமைப்படி செயல் தலைவரை 4 பேரை தமிழ்நாடு ஃபுல்லா போடுறதுக்கு அதிகாரம் அளித்துள்ளார்கள். மற்றும் பதவிகள் தேவைப்படுபவரின் அந்த பதவிகளை நிரப்பிக் கொள்ள அதிகாரம் அளித்துள்ளது. அந்த வகையில காஞ்சி சாருடைய சிவகாஞ்சியினுடைய மாவட்டத்தில் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு சௌரியம்மாள் என்ற மாநில செயலாளரா மகளிர் அணி செயலாளரா அறிமுகப்படுத்தின சௌரியம்மாள் தான். அவங்க இந்த நெல்லை தூத்துக்குடி எல்லாம் போய் கஷ்டப்பட்டாங்க. அவங்க இருக்க வரை நல்லா தான் பாடுபட்டாங்க. அவங்களுக்கு உடம்புல சரியாதால் இப்போ ஒரு 4-5 வருஷமாக கலந்து கொள்ள முடியாததனால் இந்த மாவட்டத்தினுடைய மற்ற வட்டத்தினுடைய சோழிங்கநல்லூர் வட்டத்தில் பெருமாளுடைய வேண்டுதலின்படியும் சிவகாஞ்சியினுடைய அறிவுரைப்படியும் மகளிர் தலைவருடைய வேண்டுகோளின்படி திருமதி சித்ரா வெற்றி செல்வன் அவர்களை மாநில மகளிர் அணி செயலாளராக அறிமுகப்படுத்தி பெருமை சேர்க்கிறேன். அவர்கள் பொதுவில் விளையாட்டுத் துறையில் வீராங்கனையாக பணியாற்றியவர். அவருடைய பணி நம் சமுதாயத்திலும் தமிழ்நாடு ஃபுல்லா அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். வரும் காலங்களில் முடிந்தால் நீங்கள் இருவரும் இந்த மண்டல மாநாட்டுக்கு வர வேண்டும். மதுரைக்கு வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் பணி மதுரை மண்டலம் தான், உங்கள் பணி தொடர வேண்டும். உறுதுணையாக இருந்து செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவது. ஏன்னா சுப்புலட்சுமி சேர்த்து பத்தி எனக்கு தெரியாது இல்ல, அதெல்லாம் இல்ல அவங்களாம் நமக்கு நல்லா பழகிறவங்க. அவரு சித்திரஞ்சார் எந்த காலத்தையும் அவரு சங்கம் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டவர். அதாவது எங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷம். தேங்க்யூ, நன்றிமா. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.